இன்று நாம் உயிரோடு இருக்கிறோம், சரீரம் ஆத்துமாவோடு. நாம் இறந்த பிறகு நம் ஆத்துமா எங்கு செல்கிறது தெரியுமா? நாம் இறந்த பிறகு நம் சரீரம்தான் அழியும், ஆத்துமா என்றுமே அழிவதில்லை. நம் சரீரத்திற்கு தான் மரணம் உண்டு, ஆன்மாவிற்கு இல்லை. நாம் இறந்த பிறகு ஆன்மா எங்கு செல்கிறது? ஒன்று நரகம், மற்றொன்று சொர்க்கம். ஆனால் நரகம் சொர்க்கம் இப்பொழுது இல்லை. நியாய தீர்ப்பு நாளன்றுதான் நித்திய நரகம், நித்திய சொர்க்கம். பாவத்தின் தண்டனை மரணம். ஆம், உண்மைதான். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் மரணம் அடைவதுண்டு. பாவத்தின் தண்டனை மரணம். அதற்கு அர்த்தம் என்னவென்றால், நாம் பிறக்கும்போதே பாவத்தில்தான் கர்ப்பம் தரிக்கிறோம். பாவம் நம்மோடு இணைந்திருக்கிறது. அந்த பாவத்தை விலக்க வேண்டுமென்றால் இயேசு ஒருவரால் மட்டுமே பாவத்திலிருந்து நம்மை காப்பாற்ற முடியும். தான தர்மம் செய்தால் மட்டுமே சொர்க்கத்திற்கு போய்விட முடியாது. இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதாவது தண்ணீரில் மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். பாவம் என்பது ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் காலத்தில் இருந்து நம்மை தொடர்கிறது. அந்த பாவத்தோடு நாம் இறந்தால் நாம் எப்படி பரலோகத்திற்கு போக முடியும்? மனிதன் ஒரே தரம் பிறப்பதும் ஒரே தரம் இறப்பதும் பின்பு நியாயம் தீர்க்கப்படுவதும் உண்மை. பல ஜென்மங்கள் என்று எதுவும் கிடையாது. உன் இதயமே பரிசுத்த ஆலயம். அதில் எந்த அசுத்தமும் தீட்டும் நுழையாமல் பார்த்துக்கொள். நியாய தீர்ப்பு நாளில் பரிசுத்தமானவனாய் தேவன் முன் நிற்க வேண்டும். போட்டி போட்டு வாழ பூமி என்ன உனக்கு மட்டுமே சொந்தமா? தற்காலிகமாக பூமியை ஆள வந்தோம். தக்க சமயம் வந்தால் ஒரு நாள் பூமியை விட்டு போக வந்தோம். இதில் எது என்னுடையது, எது உன்னுடையது? இது எதுவுமே நம்முடையது அல்ல. தேவன் நமக்கு இலவசமாக கொடுத்தது. இதில் நாம் உரிமை கொண்டாட ஒன்றுமே இல்லை.